கேட்டு சாப்பிட்டு போவாங்கல்ல எப்படி அதுக்குனே பண்ணலாம் காசு சேல் பண்ணுங்க கேட்டா கூட நம்மளுக்கு தெரியாது. இது வந்து இப்போ எட்டாவது தெரியணும் இல்லையா, எம்டி வரைக்கும் தெரியணும், ஜிஎம் வரைக்கும் தெரியணும். நம்ம பட்டியாதான் வந்து நிற்கிறோம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் உணவகத்தில் பேருந்தை நிறுத்துகின்ற போது ஏற்படுகின்ற பிரச்சனைகள் சொல்லில் அடங்காதது தான். பேருந்துகளை நிறுத்தினாலும் பிரச்சனை, நிறுத்தாவிட்டாலும் பிரச்சனை. இது ஒரு புறம் இருக்க, இதனால் நடவடிக்கைகள் பல பாய்ந்துள்ளது என்பதும் கடந்த கால வரலாறு. தமிழக அரசை பொறுத்தவரை இப்போது போக்குவரத்து கழக பேருந்துகள் உணவகத்தில் நிறுத்துவதற்காக ரூபாய் 52, 60, 70, 100 ரூபாய் வரைக்கும் அதற்கு கட்டணமாக சம்பந்தப்பட்ட ஓட்டல் உரிமையாளர்களும் வாங்கிக் கொள்கிறார்கள். இப்போது பேருந்துகளை அங்கு நாம் நிறுத்தினால் ஒரு சில பயணிகள் நான் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு கன்சியூமர் கேஸ் போட்டிருக்காங்க. அதே போல் நிறுத்தாமல் சென்றாலும் நான் நிறுத்தாததால் எனக்கு ஏற்கனவே அல்சர் இருந்தது, அதனால் நோயின் தன்மை தீவிரமடைந்து நான் சிகிச்சை பெற்றேன் அப்படின்னு கன்சியூமர் கோர்ட்டு வழக்கு இருந்திருக்கு. இது பல காலகட்டங்கள் பல விதமாக இருந்திருக்கிறது. தற்போது நேற்று மாமண்டூரிலே இந்த பேருந்துகள் நடத்துனர்களுக்கு அவர்கள் உணவு அருந்துகிற போது அதற்கான டோக்கன் இல்லாமல் உணவு வழங்க இயலாது என்ற ஒரு பிரச்சனை எழுந்துள்ளது. அந்த ஓட்டல் உரிமையாளரை பொறுத்தவரை அவர் பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சியினுடைய ஆசீர்வாதத்தோடு அந்த ஒப்பந்தத்தை பெற்றிருக்கிறார். எல்லா உணவகங்களிலுமே ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது. இது கடந்த காலங்களிலே ஓட்டுநர் நடத்துனர்களே கட்டணங்களையும் பெற்றுக்கொண்டு உணவையும் அருந்துகிறார்கள் என்பதை தடுப்பதற்காக போக்குவரத்து கழகங்கள் அந்த உணவகத்துக்கிடம் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் கழகத்திற்கு வருவாயை ஏற்படுத்துவதற்காக இதை கொண்டு வரப்பட்டது. கழகத்திற்கு தான் நாங்கள் பணம் செலுத்துகிறோம், உங்களுக்கு நாங்கள் ஏன் உணவு தர வேண்டும் என்று தொடக்க காலத்திலே காலை டிஃபனாக உப்மாவும் மதியத்திலே கட்டி சோறு பொட்டணங்களையும் கொடுத்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அதற்கு பிறகு தொழிற்சங்கங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து அமைச்சரிடம் பேசியதன் அடிப்படையிலே இப்போது சில விதிமுறைகள் எல்லாம் கொண்டு வரப்பட்டுள்ளது. உணவினுடைய தரம், அதனுடைய எடை, அதனுடைய விலைப்பட்டியல் அமைக்க வேண்டும். பயணிகளுக்கு இலவச கழிப்பிட வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும். அது இல்லாமல் ஓட்டுநர் நடத்துனருக்கு உணவு வழங்குவது அது தரமான உணவாக இருக்க வேண்டும் போன்ற பல்வேறு கட்டுப்பாடுகளை எல்லாம் விதித்து அந்த ஒப்பந்த அடிப்படையிலே ஒரு பேருந்தை அங்கு நிறுத்துவதன் மூலம் ஒரு முறை நிறுத்துவதற்கு ரூபாய் 52, 60, 70, 100 ரூபாய் என கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஸோ அந்த அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ள கட்டணத்தை செலுத்தி அதை மாதம் அந்த தொகையை செலுத்த வேண்டும். அந்த நடத்துனருடைய இன்வாய்ஸிலேயே அதற்கான முத்திரையை அந்த ஓட்டல் உரிமையாளர்கள் பதிவு செய்வார்கள். இது போன்று மாதம் செலுத்த வேண்டிய தொகைகளை பல ஓட்டல் நிறுவனங்கள் அந்த தொகையை செலுத்தாமல் சமீபத்தில் கூட அரசு விரைவு போக்குவரத்து கழக நிர்வாக இயக்குனர் ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்து அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்வேன் என்று கூறிய பிறகு அதற்கான தொகைகள் எல்லாம் செலுத்தப்பட்டதும் நடந்திருக்கிறது. இந்த தருணத்திலே நேற்று இந்த மாமண்டூர் உணவகத்திலே இருக்கக்கூடிய அந்த ஒப்பந்ததாரர் ஓட்டல் உரிமையாளர் திடீரென காலை வரை கொடுத்துட்டு மதியம் டோக்கன் வாங்கினால்தான் சாப்பாடு வழங்கப்படும் என்று இதில் ஒரு வாக்குவாதம் முற்றி தற்போது அந்த ஓட்டலிலே எந்த பேருந்தும் நிறுத்தாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதை உடனடியாக அரசு தலையிட்டு சம்பந்தப்பட்ட உள்ளூர் கட்சிக்காரர்களும் தலையிட்டு இதற்கு ஒரு சுமூக முடிவு ஏற்படுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த ஒப்பந்தத்தில் எந்த ஓட்டலிலும் இல்லாத ஒரு முறையை இந்த ஒப்பந்த உரிமையாளர் ஏற்படுத்தியிருக்கிறார். இதனால் ஒரு சலசலப்பு இருக்குது, இதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.